ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி இதுள்ள பார்க்க போகிறது தங்கலான் படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அதாவது படத்தோட முழு கதை விளக்கத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக பண்டைய தமிழில் தான் பேசியிருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசுகிற அந்த பண்டைய லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜுக்கு இப்போ கரண்டில் எப்படி பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லே 1850 CE. ஸோ அந்த பீரியடில் காட்டுறாங்க. ஸோ அந்த பீரியடில் பெங்களூரில் ஒரு இடத்துல கலெக்டர் மீட்டிங்ஸ் நடக்குது. கலெக்டர்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜமீன் பர்டிகுலராக ஒரு ஜமீன் வந்து மற்ற கலெக்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, அங்கே பொண்ணு எடுக்க போகிற எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய காட்டானுங்க சும்மா விடுறதான் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அண்ட் அந்த இடத்த பொறுத்தளவுக்கு மனுஷங்களை கொல்லக்கூடிய அந்த பேய் சாத்தான்கள் இது மட்டும் தான் இருக்கே தவிர அங்கே பொன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொன் சொல்கிறது எல்லாமே வந்து தங்கங்க. இப்படி தான் சமீபத்தில் 5 பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வதந்திகள் அங்கே தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போன யாரோட உடலையும் திருப்பி வந்து மீட் எடுக்கவும் கூட முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஜமீனை சேர்ந்தவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால தான் அந்த ஏரியாவை இப்போ தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி இப்போ யாருமே அங்கே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன் வந்து வாபஸ் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாப்புல. ஸோ இந்த கலெக்டர் மீட்டிங் ஹாலில் கலெக்டர் மட்டும் இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை தேடி அலைஞ்சி விட்டுருக்கக்கூடிய கிளிமன் அப்படிங்கிற அந்த நபரும் இருக்காப்புல. ஸோ அவரும் அவரோட டீம் மட்டும் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் பெருசாக அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ அப்படி கட் பண்ணுறாங்க. வேம்பூர் வில்லேஜ், அதாவது வேம்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வடக்கு ஆற்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியை காட்டுறாங்க. ஸோ இந்த பகுதியில் தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டுருக்கார் போல். அந்த கிராமமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் காலங்காத்தாலே வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க போல். ஸோ நம்ம பார்வதி மட்டும் எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. காலங்காத்தால எப்படி வந்து தூங்குது பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விக்ரமை இன்ட்ரோ பண்ணுறாங்க. விக்ரம் பேர் இந்த படத்தில் தங்கலான், நம்ம விக்ரம்னே கூப்பிடலாம். அண்ட் நம்ம விக்ரமுக்கு மனைவியாக வராங்க நம்ம பார்வதி. ஸோ இவங்க பேர் பார்வதி அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம். இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பசங்க. அதில் 2 வந்து ஆம்பளை பசங்க, 3 வந்து பொட்டை பசங்க. அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய குட்டி தம்பி வந்து கை குழந்தை. ஸோ அவனுக்கும் பேர் இன்னும் வைக்கல போல. இப்படி காலங்காத்தாலே தூங்கிட்டு இருக்க நம்ம விக்ரம் மனசுக்குள்ள, அதாவது கனவுல வந்து என்னெல்லாமோ ஓடிக்கிட்டு இருக்கு போல. நம்ம ஆரத்தி கூட சண்டை போடுற மாதிரியான கனவுகள் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சமயத்தில் அவங்களோட ஒய்ஃபா வர நம்ம பார்வதி வந்து ஏந்தி 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 அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அதை பதறி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த கத்தியை வச்சு நம்ம பார்வதியை கவுத்து போட்டுறாங்க. ஸோ அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி உன் மண்டைக்குள்ள என்ன தான் ஓடிட்டு இருக்குன்னு தெரில, இப்படி எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புற அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரமும் கத்திட்டு இருக்காப்ல. அப்படி அவங்களோட மக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வேலைக்கு கிளம்புறாங்க. இவங்க வேலை அப்படிங்கிறது இந்த வயல் வேலை தான். வேற வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட நிலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணதுக்காக இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒருத்தங்க நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்வதி இருக்காங்க பார்த்தீங்களா, என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு சட்ட துணி வாங்கி கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கிட்டக்க இருக்க எல்லாமே உனக்கு தானடி அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் சொல்கிறாப்புல. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத, அந்த ராணிமார்கள்லாம் போடுற மாதிரியான உள்ளாடை வாங்கி கொடு. அப்படி உள்ளாடை வாங்கி கொடுத்தா அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்று கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த மாதிரி கணக்கில் முடியக்கூடியதாடி, எனக்குலாம் வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரி அப்போ 100 வாங்கி தரேன், அப்போ 100 பெற்று தருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வாங்கித்தா, அதுக்கப்புறம் நான் 100 என்ன 200 நாளும் உனக்கு பெற்று தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி அங்கேருந்து கிளம்புறாப்புல. அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆக்டர் பசுபதியாக காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் இந்த பிராமினா கன்வெர்ட் ஆன ஒரு ஆள். ஆனால் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் பிராமினா கன்வெர்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமினா கன்வெர்ட் பண்ணுறா போல். ஸோ பண்ணிவிட்டு அப்படி பூனலை மாற்றி விடுதாப்புல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே அந்த கடவுளோட பிள்ளைகள், நம்ம இறந்தோம் அப்படின்னா வைகுண்டத்துக்கு நேராகவே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும், அப்போனா தான் நம்ம டேரெக்டாக வந்து வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தங்கலானோட மூத்த பையனான அசோகா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னா அந்த சைட்லேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுதாங்க. அசோகா அசோகா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அசோகாவும் கிளம்பி போகிறாரு. இவ எல்லாருமே, அதாவது இவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வயல் வேலைக்கு வந்துட்டாங்க. அப்படி சாமியை கும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே ஒரு சின்னதாக ஒரு சாங்கு. ஸோ சாங்குக்குள்ளே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒத்துமையெல்லாம் பார்த்து காட்டுறாங்க. அந்த சாங்குக்கு இடையில வந்து அவங்களோட ஒரு மூத்த
பொண்ணுன்னு சொல்லலாம். ஸோ மூத்தது ஒரு பையன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, என்னப்பா வந்து அந்த ஜமீனுக்கு இவ்வளோ வந்து வயல் இருக்குது, நமக்கு இத்தனோண்டு நிலம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது அத்தனையும் உங்கள் அப்பனோட நிலம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் பிடுங்கி இவங்க பிடுங்கி அவங்க பிடுங்கின்னு சொல்லி கடைசி மிச்சம் இருக்கக்கூடியது இந்த ஒரு நிலம் மட்டும்தான். உழைக்கிறது ஃபுல்லும் நாம், பிடுங்கிறது ஃபுல்லும் அவனுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கலானும் சொல்கிறாப்புல. அப்படியே அந்த சாங்கு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பொழுது சாஞ்சு நல்லா இருட்டிடுது. ஸோ வந்து எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி ஒரு இடத்துல நிலத்துல போட்டு வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு சேர்ந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தூங்குறாங்க. ஸோ பார்வதி மட்டும் தொட்டில் ஆட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் நல்லா நெருங்கி பழகலாம் அப்படின்னு நெருங்க வாராங்க. அந்த சமயத்தில் அந்த குட்டி பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அப்பா நெஞ்சு மேலே ஏறி படுத்துக்கிறா. அப்பா கதை சொல்லுப்பான்னு சொல்ல அதை கேட்டுட்டு மற்ற பொண்ணுங்க எல்லாருமே எந்திரிச்சு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்ம அசோகா இருக்கா பார்த்தீங்களா, அசோகா மட்டும் அப்படி மேலே படுத்து தூங்கினவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்களோட குட்டி பையன், அதாவது கை குழந்தை இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே அந்த தொட்டில் ஆட்டிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 பெண் குழந்தைகள் மட்டும் இந்த கதை சொல்லுன்னு சொல்ல எந்த கதை கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மலை மேலே இருக்குன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவே, அந்த ஆர்த்தி கதை, அந்த கதையை சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கு இவங்க நொச்சரிச்சுட்டே இருக்காங்க, கதை சொல்லாமல் வந்து தூங்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறேன். ஆனால் நான் கதை சொல்ல ஊன் கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஊன் கொட்டணும்னா ஆ ஆ அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா எனக்கு கதை சொல்கிறதுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாப்புல. இப்போ நம்ம ஹீரோவும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த மலைகளெல்லாம் கடந்து போனோம் அப்படின்னா அந்த சைடில் ஒரு ஆனமலை உண்டு. அந்த ஆனமலையை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு பொன்னாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறெல்லாம் கடந்து போனோம் அப்படின்னா அந்த ஆனமலை வரும். ஆனமலை அப்படிங்கிறது யானை மாதிரியே இருக்குமா, அதனால அது ஆனமலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் வச்சுருக்காங்க. அந்த மலை அடிவாரத்து பக்கத்தில் இருக்க அந்த பொன்னாரில் தான் என் தாத்தன் பூட்டன் வந்து அங்கே வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அங்கே ஓடிட்டு இருக்க அந்த பொன்னாரில் இருக்கக்கூடிய மணலெல்லாம் சலிச்சு அவங்களுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாக சேர்ப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது எம்ம நாட்டு அரசன் வந்து எதிர்த்த நாட்டை வந்து அரசனோட போர் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, அவன் படையோடு வந்துட்டு இருக்கும்போது இவங்க குண்டுமணி தங்கத்தை எடுக்கிறதா பார்த்துருக்கான் போல. நம்ம விக்ரமோட தாத்தா, அந்த கதையில் சொல்லப்படுற அந்த தாத்தா வந்து விக்ரம் மாதிரியே இருப்பார். அவர் பேர் வந்து காளையன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சமூகத்தோட சேர்ந்து அந்த ஆற்றுல வந்து இந்த மாதிரி பொண்ணு எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து இவங்களை சிறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில படை வீரர்களை அனுப்பி விட்றாங்க. அவங்கள நம்ம தங்கலனோட சமூகத்தை சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அவங்கள அடித்து விரட்டுறாங்க. ஸோ வந்தது ஒரு 5 பேர் 10 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 25 பேர் வராங்க. அந்த 25 பேருமே இவங்க 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சிடுறாங்க. அதில் ஒரு கட்டமாக இந்த பூட்டனா வரார் பார்த்தீங்களா விக்ரம். ஸோ அதாவது நம்ம காளையன் இந்த இதில் சொல்லிக்கலாம். ஸோ காளையன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குதிரையில ஏறி திருப்பி அரசரை நோக்கி வரான். ஸோ அரசரை நோக்கி வரும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இது வரைக்கும் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமணியாக ஒரு பாக்கெட்டில் வந்து சேர்த்து வச்சிருக்காப்புல. அந்த சேர்த்து வச்ச தங்க பையை எடுத்து அந்த அரசர்கிட்ட ஒருத்தன் கொடுக்குறான். ஸோ அதை அரசரும் வந்து எடுத்து பார்த்துட்டு அந்த தங்கத்தை பார்க்குறாப்புல. மாசில்லா பொண்ணு, இது எனக்கு வேணும், இது எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம விக்ரம், அதாவது நம்ம ஓல்டு விக்ரம் சொல்கிறாரு, செங்கோலனே யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த படை வீரர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசரும் அனுப்பிவிடுதாப்புல. அந்த ஆற்றிலேருந்து சலிச்சு அந்த தங்கத்தை எடுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிடுதாங்க. நிறைய பேர் வந்து சலிச்சாலும் பெருசாக அவங்களுக்கு தங்கம் கிடைக்கிற மாதிரியே தெரில. பட் இந்த சைடில் வந்து இந்த அரசரோட ஒரு குருமார், அதாவது ஒரு சாமியார் இருக்காப்புல. அந்த சாமியார் மட்டும் தனியாக வந்து மயில் கத்துற சவுண்டை கேட்டுட்டு போகிறாரு. அப்படி அந்த மயில் சவுண்டை கேட்டு போகிற அந்த சாமியார் அந்த நிலம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த அரசர்கிட்ட சொல்கிறாப்புல. அதை நம்ம விக்ரம் இருக்காரு பார்த்தீங்களா, தண்ணியில் ஓடுற தங்கம் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கா, நிலத்தில் இருக்கக்கூடிய தங்கம் நமக்கு அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம விக்ரம். அதுக்கு வந்து அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நிலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை சைஸில் தங்கம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த அரசருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த ஆசை சும்மா ஓடுமா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய படைவர்கள்லாம் அனுப்பி அந்த பாறையை உடைச்சு அந்த தங்கத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பாறை பக்கத்தில் போகிற இவங்க அந்த பாறையில் இருக்க தங்கத்தை உடைக்கும் போகும்போது அங்கேருந்து சர்ப்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது பாம்பு, ஒரு மிகப்பெரிய பாம்பு படையே வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதி சிப்பாய்களை அழிச்சிருது. அரசரை கொல்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கலான இருக்கக்கூடிய நம்ம ஓல்டு பூட்டன் வந்து விக்ரம் இருக்காருல்ல, அவர் அதில் ஒரு பாம்பை பிடிக்கிறாரு. அந்த பாம்பு அவரை கடிச்சுமே ஒன்றும் பண்ணலை. அப்படியே அந்த பிச்சு எறிகிற சீன் வந்து ஒரு ட்ரெய்லர் கட்டில் வரும் பார்த்தீங்களா, அப்படியே பிச்சு எறிகிறாப்ல.
தென் இந்த பாம்பெல்லாம் விரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொடியை கையில் வச்சுருப்பார் போல். அந்த பொடியை தூணுன்னா நிறைய பாம்புகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பேக் அடிச்சிருது. இதை கேட்டுட்டு நம்ம அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அது ஒன்று மட்டும் ஏன் பாம்பு கடிச்சு ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த உடல் அதுக்காகவே பழகிருச்சு, அதனால் எனக்கு எந்த ஒரு சர்ப்பமும் வந்து பார்த்திங்கன்னா இவன் உடம்பை ஒன்றுமே பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இதை கேட்குற அரசரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாய வித்தைகள்லாம் காட்டுற அந்த மாய சூனியக்காரன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குற நம்ம விக்ரம் சொல்கிறாரு, மாய சூனியக்காரன் அல்ல அரசே, மாய சூனியக்காரி அப்படின்னு சொல்லி ஆர்த்தியை சொல்கிறாங்க. ஆர்த்தி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க, இன்னும் காட்டலை. இந்த நிலத்துக்கு அவள் தான் அரசி, அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்யத்தையே ஆள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த சாமியாருக்கு கோவம் வந்துருச்சு. என் நிலமும் என் அரசனுடையதே அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவளுக்கு மட்டும்தான், இங்கே இருக்கக்கூடிய பொண்ணை எடுக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிச்சிட்றாப்புல. ஆனால் இவங்க வந்து இது பண்ணலை. இப்போ வந்து பாம்பு கடிக்காததுக்கு சில பூக்கள்லாம் இருக்கு போல், அதெல்லாம் தடவிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய சோல்ஜர்ஸை அனுப்பி விட்றாப்புல இந்த அரசர். பட் இந்த தடவை உள்ளுக்குலேருந்து ஈட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொலை பண்ணுது. மர்மமான ஈட்டி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதே தெரில. மர்மமான மனிதர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அரசர் மட்டும் இந்த சைடில் வந்துடுறாப்புல நம்ம விக்ரம் கிட்டக்கே. ஸோ இப்போ அரசரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரியை யாராலும் கெட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, கெட்டலாம், நாங்கள் கெட்டுறோம், கெட்டினா என்ன குடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த சாமியார் கேட்குறாப்ப, நீ கேட்குறது யாருக்கிட்டன்னு தெரியுமா, அது அரசர்கிட்ட நீ இப்படி கேட்கலாமான்னு கேட்க, அதுக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க சாமி, அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசரும் சொல்கிறாப்புல. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசரும் கேட்குறாப்புல. எனக்கு நிலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தங்கலான்னு கிட்டக்க அவ்வளோ நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்தை இப்போ பிடுங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே இன்டெரக்டாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ அந்த நிலம் வந்து கேட்குறாப்புல அந்த அரசரும் நான் கொடுக்குறேன், ஒரு பாதி உங்களுள்ள சொத்தை உனக்கே திருப்பி கொடுக்குறேன், அதாவது ஒரு பாதி மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இப்போ அரசர் வந்து நிலம் தாரேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம காலையனா இருக்கக்கூடிய ஓல்டு விக்ரம் வந்து அவங்களோட படைகள் எல்லாம் கூட்டு, அதாவது அவங்களோட சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 4, 5, 10 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். 10 பேர் ஏதோ வந்து தடவீட்டெலாம் போய் அந்த இடத்துல அவளை கெட்டுறதுக்காக போகிறாங்க. இவங்களையுமே நிறைய பேர் அடி வாங்குறாங்க. பட் கடைசி இறுதியாக இருக்கக்கூடியது நம்ம ஹீரோ மட்டும்தான். ஸோ ஹீரோவும் நம்ம மால்விகா மோகனா வர ஆரத்தி, இவங்க 2 பேருமே ஒரு கிளாஸ் உண்டாகுது. அதில் ஒரு கட்டமாக கடைசியில் வந்து நம்ம ஹீரோ அவரை கெட்டிடுறாப்புல, அதாவது கயிறெல்லாம் கெட்டி வாயை கெட்டிடுறாப்புல. இந்த போர்ஷன்ஸில் இவங்க 2 பேருமே சண்டை போடுறது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ். வெறும் 10 பேர் வந்து 25 பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கும்பலை வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதை நான் சிம்பிளாக கன்வே பண்ணிட்டேன். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே அந்த அரசர் வந்துடுறாப்புல, நீ ஒரு மாபெரும் வீரன், என்னோட வந்து சேனாபதியாக உன்னை கண்டிப்பாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழை இருந்து பரிசாக கொடுக்குறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாழை கொடுத்தோன்னா ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிற நினைப்பு வந்துடுது. அந்த வாழை பார்த்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த சமயத்தில் இவங்க அந்த பாறையை உடச்சி அந்த பொண்ணு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அரசரும் அவங்க படையும் சேர்ந்து போகிறாங்க. பட் அந்த பாறையில் தங்கம் அப்படின்னு நினச்சி கையில் வச்சுருக்காங்க. ஆனால் அது உடச்சா உடையுது, இது தங்கம் இல்லை, இது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அரசர் கூட இருக்கக்கூடிய அந்த சாமியாரும் சொல்கிறாரு, உங்களை நல்லா ஏமாற்றினா இது தங்கமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அரசருக்கும் கோவம் வந்து கொடுத்த வாழை வாங்கிட்டு நீ ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாப்புல. அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் வந்து மாயத்து மூலமாக அந்த தங்கத்தை மண்ணாக்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த சாமியார் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே ஒரு புத்த சிலை இருக்குது. அந்த சிலையை அப்பம்போதுலேருந்து நம்ம ஹீரோ, அதாவது அந்த சாமியாருக்கு பிடிக்கவே இல்லை. இதனால் இந்த புத்தர் சிலையை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சைத்தான், இந்த சைத்தானோட வழிபடுறதுனால தான் இங்கே இவ்வளோ சூனியமும் இருக்குது. இந்த சூனியமெல்லாம் போகணும் அப்படின்னா இவரோட தலையை வந்து நீங்கள் அடித்து உடச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சூனியம் போய் இங்கே இருக்கக்கூடிய தங்கம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்கிறத கேட்டுட்டு அரசரும் அந்த புத்தர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா தலையை துண்டா அடித்து இது பண்ணுறாங்க. அதை பார்க்குற நம்ம மால்விகா மோகனா ஆர்த்தி, இவங்க வந்து அந்த கயிறு கட்டெல்லாம் எடுத்துட்டு இப்போ பயங்கரமான கத்து சவுண்டு கொடுக்குறாங்க. அந்த சவுண்டில் எல்லாரோட காதும் கிளியுது. இந்த நேரத்தில் நம்ம ஓல்டு விக்ரமான காளையன், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தியை வந்து கொல்னது இப்போ மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாப்புல. அதில் தடுத்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து கீழே சாச்சிட்றா. ஆனால் கையில் இருந்த ஒரு வாள், அவங்க கொடுத்த அந்த வாளை வச்சு அவளோட வயிற்ற கிளிக்க எல்லாமே ரத்தம் சொட்ட அவள் இறந்து போகிறாள். அந்த ரத்தம் கீழே பட்டவுடனே அந்த நிலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. உண்மையான தங்கம் இப்போ அந்த மாயிலிருந்து வெளியே வந்து காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த தங்கத்தை பார்த்த உச்சாயத்தில் அந்த அரசரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காரு. அப்படி இந்த கதையை வந்து முடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. இவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கதையை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. பட் நம்ம பார்வதி மட்டும் இன்னும் முழிச்சிட்டு இருக்காங்க போல, இன்னும் பெணாத்திக்கிட்டு இருக்காதா, ஒழுங்காக தூங்கும், மற்ற எல்லாம் தூங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அறுவடை பண்ணி வச்சுருந்தாங்களா நெல், ஸோ அந்த நெல் எல்லாத்தையும் யாரையும் வந்து நெருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. வச்ச நெருப்பை இவங்க அணைக்க நினைச்சாலும் அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகல. அந்த நெருப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருகி சாம்பலாக போயிடுது. அடுத்த நாள் காலில் விடியுது. அந்த ஜெமீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்தோடு சேர்ந்து வந்திருக்காப்ல. ஜெமீன் சேரை போட்டு உட்கார்ந்தோன்னே அவரோட கணக்கு பிள்ளை
வீட்டில் வாசிக்கிறாப்புல. ஸோ நம்ம தங்கலானோட நிலம் வந்து இத்தனை நிலம், அந்த நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பக்கம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி கட்டணும்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வரி கட்டணும் அப்படிங்கிறத வாசிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த ஜமீனை சேர்ந்த ஒருத்தவங்க மட்டும் அசைகிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவன் தான் வந்து நேற்றுக்கு நல்ல தீ வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால பயங்கரமான ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. அந்த சண்டையை முடிஞ்சு நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் பிடிச்சிடுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஃபேமிலியுமே சிறை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போது மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு பிள்ளை வாசிக்கிறாப்புல. என்ன வாசிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து கட்ட வேண்டிய வரியை அவரே, அதாவது எஜமானே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுவாராம். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க வந்து காலம் முழுக்கும் அந்த வரி பணத்துக்காக இவங்க வந்து அவங்களுக்கு பண்ணைக்கு வந்து அடிமையாக வேலை பார்க்கணுமா. அதில் இந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த 2 வயது ஆண் குழந்தை, அதாவது கை குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இதில் உள்ளடங்கும் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறாங்க. இவங்க காலம் முழுக்க இதுக்கப்புறம் இந்த பண்ணையில் அடிமையாக வேலை பார்க்கணும். வேறு யாரும் இவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கக்கூடாது. இவங்க ஊரை விட்டு வெளியே போகவும் கூடாது. அதை மீறி போனாங்க அப்படின்னா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் வேறு வழியே இல்லாமல் இவங்களோட குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் வேலை பார்க்குறாங்க அடிமையாக. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டவாரை அடிச்சுக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அப்படி வராங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து கூடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவுறுத்துறாரு. அப்படிங்கிற மாதிரி டவாரை அடிச்சுட்டே போகிறாங்க. எல்லாரும் அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து அங்கே நிற்கிறாங்க. இவன் அந்த பிரிட்டிஷ்காரர் நல்லா சேர் போட்டு அவரும் உட்காந்துருக்காப்புல. அவர் கூட வந்து ஒரு புதுசாக ஒரு கணக்கு புள்ள வந்திருக்காப்புல. இது வேற கணக்கு புள்ள. அந்த கணக்கு புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி வாசிக்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் சேர்ந்த இவர் வந்து உங்களை உதவி கேட்டு வந்திருக்காப்புல. நாங்கள் வந்து இந்த கோலாரில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கும்போது அப்படி யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கிராமத்தை சேர்ந்த உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் காலங்காலமாக இதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கோலாரில் தங்கம் எடுக்கிறதுக்கு உங்களே திருப்பி நாடி வந்திருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்கள் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே சிதறிச்சு ஓடுறாங்க. பட் 3 பேர் மட்டும்தான் அங்கே நிற்கிறாங்க. அதில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கலாம், நம்ம ஹீரோ மட்டும் அங்கே நிற்கிறாப்புல. அவரோட மனைவியும் பிடிச்சி கூட்டு இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படி இவங்க செதறி ஓடின உடனே அந்த பிரிட்டிஷை சேர்ந்த எல்லாரும் உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்க, அதாவது அதிகாரம்லாம் பண்ணலை, நீங்கள் கண்டிப்பாக வரணும், ஆனால் இது ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து இவங்க 2 பேர் மட்டும் பேலன்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வரோம் அப்படின்னு. அவங்கள வச்சு நம்ம விக்ரம் வீட்டில் வச்சு பேசுகிறாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனைவி சண்டை போடுறாங்க. நீங்கள் வேணால் போங்க, அவளெல்லாம் இழுக்காதீங்க. அதுலேயுமே அவரோட பையனையும் கூப்பிட்றாங்க. அதெல்லாம் வேணாம் முடியாதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நம்ம விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா நீயே வீட்டில் பேசி முடிவெடு, ஆனால் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அதுக்கு நம்ம விக்ரம் நல்லா பேசி சமாளித்து அவங்க மனைவி வந்து ஆரம்பத்தில் இது பண்ணல அப்படின்னாலும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டிமிக்கு கூடுது, நல்ல செல்லமாக பேசி போயிட்டு வரோம், ஒன்றும் ஆகாது, பேய் இல்லை பிசாசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்த ஒரு குறுகிய நபர்கள் மட்டும் வந்து இப்போ கிளம்பி போக போகிறாங்க. ஸோ மொத்தமாகவே ஒரு 5லேருந்து 6 பேர் தாங்க போக போகிறாங்க. இப்படி அடுத்த நாள் காலைல அந்த ஊரை சேர்ந்த ஒரு 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த தங்கம் எடுக்கிறதுக்கான அந்த கோலார் பகுதிக்கு போகிறாங்க. ஸோ அந்த 6 பேரில் நம்ம ஹீரோ ஒன்று, அவரோட ஒரு பையன் ஒன்று, அண்ட் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பசுபதி இருக்காப்புல அவர் வராப்புல, அதுக்கப்புறம் ஒரு நபர் இருக்காங்க. இப்படி மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறாங்க. போகிற வழியில் அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த காவல் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே வந்து வேண்டிக்கிட்டு இங்கேருந்து போகிறோம், எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம தனியாக பசுபதி மட்டும் நாராயணா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு அங்கே கூட வந்த பிள்ளைகள் இருக்காள் பார்த்தீங்களா, நம்ம அந்த கணக்கு பிள்ளை, அதை கேட்குற பிரிட்டிஷ் கூட வந்த கணக்கு பிள்ளை இருக்கார் பார்த்தீங்களா, பூணூல் போட்டால் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா நாத்திக்கு நான் இருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாம் ராமானுஜனை சொல்லணும், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டம் போக வேணாமா சார், அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல நம்ம பசுபதி. இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே ஊரை தாண்டி இப்போ எல்லையை தாண்டி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த கணக்கு பிள்ளை எல்லாம் சொல்கிறாப்புல, உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தினக்கூலி உண்டு, சாப்பாடு உண்டு, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பொண்ணு எடுக்கிறதும் ஒன்று, சாவுறதும் ஒன்று, அந்தளவுக்கு சொல்லி பயம்படுத்திட்டு போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பாடை களவுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க, இங்கேருந்து நான் இப்போ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்கார்கிட்ட சொல்லி அந்த கணக்கு பிள்ளை மட்டும் இங்கேருந்து நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாப்புல. இப்போ இவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காடு தாண்டி மலை தாண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய இடங்களை கடந்து வந்து இவர் கதையில் சொன்னார் பார்த்தீங்களா பொன்னாறு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆறை கடந்தாதான் அந்த யானை மலை வரும்னு. அந்த பொன்னாறு இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த பொன்னாட்டை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு கட்டமாக நம்ம பசுபதி இந்த ரூட் ஓடி போனோம் அப்படின்னா நம்ம அந்த கரையை கடந்துடலாம் அப்படிங்கன்னு ஒரு ரூட்டை காட்டுறாப்புல. ஆனால் நம்ம தங்கலான் இருக்கார் பார்த்தீங்களா, அதெல்லாம்
இல்லை அந்த ரூட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரூட்டு இருக்காப்ல. ஆனால் அந்த பிரிட்டிஷுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எந்த ரூட் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கடைசி நம்ம தங்கலான் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த ரூட்டே அவர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அப்போ போகும்போது வந்து ஒரு கம்பு கட்டிக்கிட்டு வரிசையாக லைனில் தான் போகிறாங்க. இந்த சைடில் நம்ம தங்கலான்னா அந்த சைடில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சேஃபாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டமாக நம்ம தங்கலான் வந்து அந்த நதியை கடக்கும் போது தண்ணிக்குள்ளே நம்ம ஆரத்தியாக வர நம்ம மால்விகா மோகனோட அந்த உருவத்தை அங்கங்கே பார்க்குறாப்புல. அதில் ஒரு கட்டமாக வந்து பயந்து தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி போயிடுறாப்புல. பத்தாத குறைக்கு அதில் ஒரு பாறைக்குள்ளே இவரோட காலும் மாட்டிக்கிறது. இதனால வந்து தண்ணியில் மூச்சும் விட முடியாமல் அப்படியே அங்கே மயக்கம் போடுற மாதிரி போயிட்டாப்புல. நம்ம பசுபதி தான் அவளை பார்த்தீங்கன்னா நல்ல நீச்சல் அடித்து கீழே போய் அவரோட கால் சிக்கின காலை எடுத்து விட்டு அவரை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாப்புல. இப்போ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கரைக்கு தேடி வந்துட்டாங்க. அண்ட் கூடுதலாக சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட தனியாக போயிருந்தாலும் யாருக்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ தங்கலானுக்கு மட்டும் காலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காயம். ஸோ அந்த பாறை மாட்டிருந்துச்சுல, அதனால காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுளுக்கு எடுத்து விடுதாங்க. சுளுக்கு எடுத்து விட்டு நல்ல ஒரு கெட்டையும் போட்டு விடுதாங்க. இப்படி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தை தேடி இந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த சைடில் நம்ம ஹீரோ அடிக்கடி அந்த யானைமலைன்னு சொல்லுவார்ல, அந்த மலை இது தானப்பா அப்படின்னு அவரோட பையன் அசோக்கு காட்டுறான். ஸோ அசோக் அங்கே கதையே கேட்கல அப்படின்னாலும் இந்த கதையை 2-3 தடவை அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லியிருப்பார் போல். அவன் இந்த நீ சொல்லுவல அந்த யானைமலை அது இது தானப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மலையை நோக்கி இவங்க எல்லாருமே பயணிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல கூடாரம் போட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்குறாங்க. தங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தினக்கூலி கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதனால தினக்கூலியை நம்ம தங்கலானே கேட்டு வாங்கி எல்லாருக்குமே தினக்கூலி வாங்கி கொடுத்துட்றாரு. இப்படி நாள் போகுது. ஆனால் தங்கம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ தங்கம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரில. அப்படின்னாலும் இந்த பிரிட்டிஷை சேர்ந்தவங்க வந்து சொல்கிறாப்ல, அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த சோழர்கள் எல்லாருமே இங்கேருந்து தான் தங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாம் இடத்த நெருங்கிட்டோம், ஆனால் இன்னும் தங்கம் நம்ம கண்ணில் கண் படலை, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் பாறையை உடைக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க, நிலத்தை தோண்டி பார்க்குறாங்க. எந்த இடத்துலையுமே பெருசாக கிடைக்கல. அதில் ஒரு கட்டமாக நம்ம பசுபதி இந்த மயில் கத்துற சவுண்டை வச்சு மயில் வந்து இருக்கிற இடம் அப்படின்னா தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மயிலையே பிடிச்சிட்டு வந்துடுறாப்புல. அந்த மயிலை பறக்க விடுறாங்க, ஒரு இடத்துல நிற்குது. அந்த இடத்துல தோண்டினா கண்டிப்பாக தங்கம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அதுக்காக நல்லாவும் தோண்டி நல்லா ஆழமாக கீழே வரைக்கும் போயிடுறாங்க. ஆனால் அங்கேயுமே தங்கம் கிடைக்கல. இப்படி அந்த பக்கம் தோண்ட இந்த பக்கம் தோண்டான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் தோண்டி பார்த்தாலும் இவங்களுக்கு பெருசாக தங்கம் கிடைக்கிற மாதிரியே தெரில. இதில் இன்னொரு கட்டமாக பசுபதி வந்து ஒரு குளம், அதாவது வந்து கிணறு மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாப்புல. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கமாக இருக்கும், அந்த சுரங்கத்துக்கு கீழே கண்டிப்பாக தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாப்புல. அதுக்கு நம்ம தங்கலான இருக்கக்கூடிய நம்ம விக்ரம் சொல்கிறாப்புல, இது சுரங்கம்லாம் கிடையாது, இது வெறும் பள்ளம் தான், இது வெறும் கிணறு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அது வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இதையும் ஒருக்க செக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே இறங்கி பாருங்க அப்படின்னு சொல்லி சில வேற கம்யூனிகேட் பண்ணி அனுப்புறாப்ல. அண்ட் இதில் ஒரு விஷயத்த நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா அந்த பிரிட்டிஷை சேர்ந்த இவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணி பாதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. இவன் அந்த கிணத்துக்குள்ளேயுமே நிறைய பேர் குதிச்சு உள்ளுகளை பார்க்குறாங்க. அதில் ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பயந்துக்கிட்டே எந்திரிச்சு மேலே வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம அசோகா கீழே போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய உருவம் என்னதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம தங்கலம் கத்துறா, ஏன்டா நீ போன அப்படின்னு சொல்லி அவன் பையன்லாம் ரொம்ப பாசம் பொங்குது. அதனால கீழே உள்ளே போனவன் அங்கேருந்து ஒரு புத்தரோட சிலையை, அதாவது தலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மேலே வரான். ஸோ இவர் கதையை சொல்லும் போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த புத்தரோட சிலையை வந்து துண்டாக வெட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த தலை இங்கே வந்து தண்ணிக்குள்ளே கிடந்திருக்கு. இப்போ அந்த புத்தரோட சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு அவங்களும் அதை வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது நிறைய வந்து அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதில் ஒரு கட்டமாக பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம், அதாவது யானைமலை பக்கத்துலேயே வந்துட்டாங்க. அதில் பயங்கரமான சூனிய காற்று மாதிரிலாம் அடிக்குது. இதுக்கு எல்லாமே இந்த தலை தான் காரணம்னு சொல்லி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை போட்டு தூக்கி எறிய பார்க்குறாப்புல. பட் இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே தங்கலான வந்து பார்த்தீங்கன்னா இவனுமே ஒரு சூனியக்காரன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே சரியில்லை, இவன் ஒரு சைத்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிட்டிஷை சேர்ந்த மற்ற பிரிட்டிஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஒரே சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம கிளெமன் மட்டும்தான். ஸோ அதாவது ஹெட் ஆஃப் த வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அவர் முழுக்க நம்ம தங்கலான மட்டுமே நம்புறாருன்னே சொல்லலாம். ஸோ அதனால் மற்ற பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே இப்போ வந்து சண்டைக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம தங்கலான சுட்டத்துக்கு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கிளெமன் மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் துப்பாக்கி எடுத்து அவங்கள மேலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாப்புல. இப்படி துப்பாக்கி பிடிச்ச மாதிரி நிற்கிற அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஒரு கரும்புலியோட சத்தம் கேட்குது. கரும்புலி வந்துருச்சு அப்படின்னோடனே எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. கரும்புலி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எல்லாருமே அட்டாக் பண்ண பார்க்குது. ஒரு கட்டத்தில் நம்ம கரும்புலிக்கும் நம்ம தங்கலானுக்கும் ஒரு கிளாஸ் உண்டாகுது. அதில் ஒரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நல்லா வைக்கிறப்ப அந்த கரும்புலிக்கு அதில் இருந்து ரத்தம் அதுக்கு தான் சொல்லுது. நான் வந்து ரத்தத்தை கடிக்கும்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெயிலரில் பார்த்தேன். ஆனால் இவர் கொடுத்த அறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லு பேர்ந்து ரத்தம் தெரிக்குது.
ரெண்டாவது கட்டமாக திருப்பி அந்த கரும்புலி விடலை திருப்பி பாயுது. அதில் நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லமாக ஒரு கீறல் கீறிட்டு அந்த தங்கலான் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே அடித்து கொண்டுறாப்புல. கடைசி ஒரு கட்டத்தில் அதை நெஞ்சை கிழிச்சு ரத்தம் தெரிக்கும். சரியான சீனுங்க அதெல்லாம். இந்த புலி கூட சண்டை போடுற அந்த சீனுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த யானைமலையை ஃபஸ்ட்டு காட்டிடுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த யானைமலையை காட்டும் போது கிட்டத்தட்ட நம்ம 1001 படத்தில் ஒரு பீஜம் போடுவாங்க பார்த்தீங்களா, டான் டன் டான் டன் 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 டான் அப்படின்னு. அதே மாதிரி இதில் ஒரு பீஜம் புதுசாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பீஜம்ஸோட டோன் எனக்கு தெரில அப்படின்னாலும் சரியான ஒரு பீஜியம்ஸு. கிட்டத்தட்ட 1001 எப்படி ப்ரெசென்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷுமே இந்த படத்துலையுமே போட்டிருப்பாப்ல. இப்படி ஒரு வழியாக அந்த கரும்புலியுமே அடித்து கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த யானைமலையை நெருங்கி போக போக இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூறாவளி காற்று ஒரு ஸ்மோக் மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் முன்னால் யார் போகிறாங்க அப்படிங்கிறதே தெரில. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல நம்ம சூனியக்காரி இருக்கா பார்த்தீங்களா, அவங்களோட படையை சேர்ந்த எல்லாருமே மறைமுகமாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ். இப்போ நம்ம ஹீரோக்கு அப்பப்போ இந்த கனவுல வந்துட்டு போகும் பார்த்தீங்களா, நம்ம சூனியக்காரியோட சண்டை போடுற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லும் போது அந்த சூனியக்காரியை அவங்க கூட்டம் வந்து அடித்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயமும் இப்போ தெரியுது. திருப்பி அது ரீக்ரியேட் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு இமேஜினேஷன். இப்படி இந்த சண்டைக்கு நடுவில் அந்த புத்தர் சிலையை வச்சுருந்தாங்கல்ல, அந்த புத்தரோட அந்த மீதி தலை அதாவது உடம்பை வந்து பார்த்துருவாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ மண்ணுக்குள்ளே பதிச்சு அந்த உடம்பை கண்டுபிடிச்சதுனால அந்த சிலை பக்கத்தில் போய் அந்த தலையை வச்சோன்னே அந்த சூனியை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த எல்லாமே கவர் ஆகி அடுத்த நாள் விழிஞ்ச மாதிரி ஆகிடுது. ஸோ இதனால் பேலன்ஸ் இருக்க எல்லாருமே இப்போ எந்திரிச்சு அந்த சிலைக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தங்கம் கிடைக்குது. இது தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்துடுது. இப்போ இந்த புத்தர் சிலைக்கு கீழேயே இவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னா இந்த நிலத்தை சுற்றி கண்டிப்பாக தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷக்காரங்களுக்கும் நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இந்த சண்டையில் நிறைய பேர் இவங்க சைட்லையுமே இறந்து போயிட்டாங்க. அதில் பிரிட்டிஷை சேர்ந்த நிறைய பேரும் இறந்து போயிட்டாப்ல. இப்போ நம்ம பிரிட்டிஷை சேர்ந்த கிளிமன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம தங்கலான நல்லா என்கரேஜ் பண்ணி அவரோட யூனிஃபார்மே அவருக்கு கொடுக்குறாப்ல. அதாவது அவர் போடக்கூடிய அந்த சட்டை பேண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் ஊரை சேர்ந்த எல்லாருமே இங்கே திருப்பி கூட்டிட்டு வா, அவங்களுக்கு இத்தனை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்து எவ்வளோ சம்பளம் வேணுமோ அதை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சங்கதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து நல்ல மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு கௌரவத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்க முத்திரை இது பண்ணப்பட்ட ஒரு காகிதத்தை கொடுத்துட்றாப்ல. ஸோ அந்த முத்திரையை பதிச்சா அந்த பேப்பரை வாங்கிட்டு சும்மா கெத்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ள வந்து மாசம் இறங்குறாப்ல நம்ம ஹீரோ. கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு மாசான என்ட்ரினா இதுதான் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த சட்டை பேண்ட்லாம் போட்டுட்டு குதிரையில் ஓடி வருவாப்ல. இப்படி நம்ம ஹீரோ குதிரை மேலே ராஜா மாதிரி வர்றதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் அண்ட் நம்ம அவரோட பொண்டாட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை சேர்ந்த ஜெமீன் எல்லாமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி கீழே இறங்கி வந்து அப்படி துப்பாக்கி முன்னில் எல்லாருமே மிரட்டுவாப்ல. ஜெமீன் பக்கத்தில் போயிட்டு இந்த உனக்கு தேவையான வந்து நான் எவ்வளோ வரி கட்டணுமோ அதை இது மூலமாக கழிச்சுக்கோ அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த கணக்கு பில்லை பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல நம்ம தங்கலான். அதுக்கு சரியாக இருக்குது ஆனால் இன்னமும் நிறைய கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இதுவே நீ என்னை பிடுங்கி தான் இது பண்ணியிருக்க, துப்பாக்கியெல்லாம் சுட்டுரும், ஒழுங்காக என்னோட நிலப்பத்திரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நிலப்பத்திரத்தை அவருமே அதாவது தான் ஜெமீனுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு வழியாக நிலப்பத்திரத்தையும் வாங்கிட்டாப்ல. ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டுக்குமே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என் புருஷன் என்ன பண்ணுறான், என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பந்த ஹஸ்பண்டை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பற்றி நல்லாவே சொல்லுவாப்ல. உன் புருஷன் உன்னே தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டு அங்கே போகிறதுக்கு தான் இப்போ எல்லாருமே வந்து கூப்பிட வந்திருக்கே அப்படின்னு ஒரு கட்டத்தில் எல்லாருமே கேட்பாங்க. ஆமாம் அதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கோம். அப்போ அங்கே போய் வந்து திருப்பி நாங்களும் சாகணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அங்கே வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு நம்ம அந்த ஜெமீனுக்கு அடிமையாக வாழ்கிறத விட அங்கே போனோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பளத்தை கொடுக்குறாப்புல. அந்த சம்பளத்தை நல்லா சேர்த்து வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பை சொல்லுது. அது மட்டும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கௌரவமான ஒரு வேலையும் போட்டு கொடுப்பேன் அப்படிங்காப்புல. இதனால் வந்து நம்ம சங்கதிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அடையாளம் கிடைக்கும். அதனால் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்றாப்புல. எல்லோரும் வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அந்த உள்ளாடை கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்வதி அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளாடைகள் வாங்கிட்டு வருவாங்க. அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதாவது ஊர் சேர்ந்த ஒரு எல்லா பெண்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களோட கணவன் முன்னில் நிற்பாங்க பாருங்கள். ஒரு சாங் வரும், அது முன்னால் அந்த சீனில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போடுறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதனாலே என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத விட அந்த சட்டை கொடுத்ததுனாலே என்னமோ அவங்க வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே புறப்பட்டு அந்த இடத்துக்கு திருப்பி போகிறாங்க.
பட் இந்த தடவை பொன்னாறு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வறண்டு போயிருது. என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க அப்படின்லாம் தெரில. ஆனால் அந்த நதியே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிற மாதிரி ஆயிடுது. ஆனால் ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அப்படிங்கிறது இந்த ஊர் மக்கள் இன்னும் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோல்ஜர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் அந்த நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்போ அதை விட்டு போனால் பார்த்தீங்களா ஒரு கணக்கு பிள்ளை, அந்த கணக்கு பிள்ளையும் இப்போ திருப்பி வந்து ஏடாங்கூடமாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம தங்களானுமே கேவலமாக அதிகமாக பேசிகிட்டு இருக்காப்புல. அதாவது அவரோட கூடாரம் அவர் பக்கத்தில் வந்துட்டாராம், அதுக்காக என் பக்கத்துலேயே வருவியா அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு பிள்ளை சொல்லுவாப்புல. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பையனை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவரோட அசோகா அப்படிங்கிற அந்த பையனை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் அதாவது மற்ற இருப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னால் அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அவங்களாம் சொல்கிறாங்க நீ போனதுக்கப்புறம் எல்லா நிலைமையும் மாறி போச்சு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனை நோக்கி ஓடுறாப்புல. கெட்டி போட்டிருக்காங்க, அவனை கீழே கட்டி போட்டு நல்லா கண்ணெல்லாம் அடி வாங்கி எல்லாமே அடிச்சிருக்காங்க போல், கண்ணு நல்லா வீங்கி போயிருக்கு. இப்படி எல்லாருமே அடித்து மிரட்டினாலும் நம்ம கிளிமன் மட்டும் உள்ளுக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறாப்புல. உடனே வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருக்கும் நான் என்ன சம்பளம் வேணுமோ அந்த நம்ம வந்து விக்ரம் சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே வந்து எல்லா மரியாதையும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கப்படும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நான் உண்மைக்கும் பண்ணி கொடுக்குறேன், இப்போ நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கணக்கு பிள்ளையோட வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லுவான். ஆனால் நம்ம விக்ரம் இப்போ கண்டுபிடிச்சிருவாப்ல, இவ்வளோ நாள் வந்து கூட இருந்தார்ல, அவர் பேசுகிற இங்கிலீஷ் நல்லாவே புரிஞ்சிருச்சு போல், அவர் இதுதான் சொன்னார் அப்படின்னு சொல்லி உண்மையை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். பட் இங்கே என்ன மேட்ரு அப்படின்னா இப்போ எல்லாருமே அந்த கூடாரம் பக்கத்தில் வந்தாச்சு, கூடாரம் போட்டு கொடுத்தாச்சு. எல்லாரும் அன்றைக்கி நைட்டு இது பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து வேலைக்கு கிளம்ப போகிறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் ஒரு கட்டமாக இவ்வளோ நேரம் அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அசோகா, ஸோ அந்த பையன் ரொம்ப அமானுஷமாக பேச ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாளவிகா மோகன் வந்து சூனியக்காரி எப்படி பேசுவாளோ கிட்டத்தட்ட அவளே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க போனதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி இருக்கக்கூடிய அந்த இடத்த எல்லாத்தையுமே போய் ஆக்கிரமிச்சு இந்த துப்பாக்கியால் நிறைய சோல்ஜர்ஸ் வந்தாங்களா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அசோகா உடம்புக்குள்ளே அவர் தான் அந்த ஆவி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்வதி வந்து இது பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் உடம்பு ஏதோ சரியில்லை போல இருக்குது, ஏதோ அமானுஷமாக பண்ணுறானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம தங்கலான் பெருசாக கண்டுக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காங்களா, அதான் கொஞ்சம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சமாளித்துறாப்புல. இப்படி அடுத்த நாள் விடியுது. எல்லாருமே வந்து வந்த எல்லாருமே அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாறையை உடைக்கிறாங்க, இந்த பாறையை உடைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்களா, ஸோ நல்ல வேலையை வந்து தீவிரமாக இது பண்ணாலும் அப்போ தான் கிடைச்ச ஒரு கொஞ்சோண்டு வந்து குண்டுமணியோட தங்கம் தான். அதுக்கப்புறம் தங்கம் கிடைச்ச மாதிரியே தெரில, எல்லாமே பாறை இரும்பு வெள்ளி இது மட்டும் தான் கிடைக்குது. இப்படி டெய்லி வேலை நடக்குது. அந்த நாள் முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த அமௌண்ட்டுக்கான அந்த சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேலரியும் எல்லாருமே கொடுத்துட்டுதாப்ல. இப்படி போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தங்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் சேர்ந்தவர் இனிமேல் தங்கம் கிடைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் அண்ட் ஆல்சோ சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவ்வளோ நேரம் அவரோட பையனான அசோகா மட்டும்தான் அந்த சூனியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ சூனியக்காரி உருவம் வந்து நம்ம தங்கலானுக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அவள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பயன்படுத்துகிறா. இங்கேருந்து போயிருங்க, எதுவுமே எடுக்காதீங்க, எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை பார்த்துட்டு என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி கேட்குறாங்க. யார் தனியாக பேசிகிட்டு இருக்கா, அந்த பக்கத்தில் இருக்கா பார்த்து இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பார்வதிக்கும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உண்மைக்கும் இங்கே இருக்கியா இல்லையா அப்படிலாம் எனக்கு தெரில, ஆனால் இருக்கிற அம்மா நீ வந்து தங்கத்தை கொடுத்துரு, இல்லை அப்படின்னா எங்களை படுத்திடுவாங்க, சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த சூனியக்காரி சொல்லியும் இவங்க போகாதனால அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம்பவங்கள், அதாவது பாம்பு வந்து தீண்ட ஆரம்பிக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க, ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்குது. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் தங்கமே எடுக்க முடியாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் கூடுதலாக எந்த ஒரு சாப்பாடும் இப்போ போட மாட்டேங்காங்க, சாப்பாடு எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வெளியில் போகலான்னு நினைக்கும் போது திருப்பி இந்த பிரிட்டிஷை சேர்ந்தவர் துப்பாக்கி முறையில் மிரட்டி இங்கே தான் இருக்கணும், தங்கம் தேடுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் நம்ம தங்களால் மட்டும் இன்னும் தங்கம் இருக்குது அப்படின்னு நம்பி இவங்க எல்லாருமே வேலை பார்க்க சொல்கிறாப்புல. அன்றைக்கி நைட்டு நல்லாவே பேசினாலும் யாருமே பெருசாக அங்கே தங்கம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஸோ இந்த சூனியக்காரிக்கு வந்து நல்ல பூஜைகள்லாம் பண்ணி அவளை வந்து குளிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குளிர வச்சுட்டு ஒரு கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ தோன்றாங்க. அந்த பாறையில் தங்கம் இருக்கும் அப்படிங்கிற ஹோப்பை கொடுக்குது அந்த சூனியக்காரி. ஸோ அது தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே திருப்பி தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோண்டி எடுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தங்கத்தை பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்த தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கூலிக்கு தங்கத்தை தாரான்னு சொன்னாங்களோ அந்த தங்கத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷை சேர்ந்தவர் இப்போ சுய புத்தியை காட்டுறாப்புல. இதுக்கப்புறம் இந்த தங்கம் முழுக்க எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கள அடித்து இந்த தங்கத்தை யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட சுயரூபத்தை காட்டுறாப்புல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூனியக்காரி தங்கம் மாதிரியே ஒரு விஷயத்தை காமிச்சு இவங்களை ஏமாற்றி இவனோட சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காப்புல. அதில் காட்டினக்கப்புறம் இவன் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா வெளியில் போகலான்னு நினச்சா இந்த பிரிட்டிஷை சேர்ந்தவங்க விடுற மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரியாக இருக்கவளை பார்த்தீங்களா, அவளோட வந்து மகள் போல இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து தங்கலானுக்கு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காளையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி அதே உருவத்தில் இருக்கக்கூடிய அவங்க பொண்ணு அவங்களோட படையோடு சேர்ந்து வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் பண்ணுறாங்க. அந்த போரில் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தங்கலான் நம்ம யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு இவங்களுக்குமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ அப்போ உணர்றாப்புல. நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சேன்னு சொல்லி அந்த பிரிட்டிஷை சேர்ந்த எல்லாரும் இப்போ நம்ம ஹீரோ தங்கலானே போட்டு தள்ளி கொலை பண்ணுறாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாருமே ஹோப்போடு வந்துட்டோம், ஆனால் கொஞ்சமாவது குண்டுமணி தங்கமாக எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம மாலுமிக்கு மோகன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அப்போ போய் தேடு போ அப்படின்னு சொன்னோன்னா தேடும் போது இப்போ அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அளவுக்கு தங்கத்தை கொடுத்துட்றா அந்த தெய்வம். ஸோ இதோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ கிடைச்ச தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அவங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் கிடச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இவங்க தேடும்போது அந்த தங்கம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு பெரிய பாறை சைஸில் தங்கம் கொடுத்து அவங்களோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா குளிர் வச்சுருக்காங்க அந்த தெய்வம்.